ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகினியின் பயணம். போன எபிசோட்ல தேவிகாவும் கேசவும் எதை பார்த்து ஷாக் ஆனாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்க தயாரா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த மிகுதயாஞ்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற கதைகளை நீங்க உடனுக்குடன் கேட்க முடியும். எபிசோட் 4. என் குழந்தைய நீங்க வளர்க்க முடியுமா? கேசவும் தேவிகாவும் அந்த மரத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்து ஷாக் ஆகி இருக்காங்க. ஏன்னா அது ஒரு நிறை மாத பிரெக்னன்ட் லேடி. தலையில அடிபட்டு பிரசவ வழியில யாராச்சும் உதவி பண்ணுங்கன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. உடனே தேவிகா அவங்கள பார்த்து, ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி அடிபட்டதுன்னு கேட்டுக்கிட்டே, கேசவ் இங்க பக்கத்துல எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டல் இருக்குமான்னு கேக்குறா. அவனும் எனக்கு தெரிஞ்சு இங்க பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லைன்னு சொல்றான். அந்த லேடியும் நான் இனிமேல் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்றா. தேவிகாவும், கேசவ் நீங்க கார்ல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அவனும் உடனே தண்ணி எடுக்க போறான். அப்போ அந்த லேடிக்கு வலி அதிகமாகி ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. தேவிகாவும் அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த லேடி கிட்ட, உங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றா. அப்போ கேசவும் அங்க வரான். அந்த லேடி தேவிகாவையும் கேசவையும் பார்த்து, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றா. எனக்காக இன்னொரு உதவி செய்ய முடியுமான்னு கேக்குறா. என்ன உதவின்னு தேவிகாவும் கேக்குறா. என் பொண்ணை நீங்க எடுத்துட்டு போய் வளர்க்க முடியுமா? ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உயிர் என்னை விட்டு போக போகுதுன்னு சொல்றா. அதுக்கு தேவிகாவும், ஏன் இப்படிலாம் சொல்றீங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம்னு சொல்றா. இல்ல, என் உயிர் என்னை விட்டு போக போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நீங்க எனக்காக இந்த உதவி மட்டும் செய்ய முடியுமான்னு கேக்குறா. அதற்கு அவங்களும் சரின்னு சொல்றாங்க. உடனே அந்த லேடி 2 பேர்கிட்டையும், என் பேரு தாரா, என் பொண்ணுக்கு எனக்காக திக்ஷான்னு பேரு வைங்கன்னு சொல்றா. அவங்களும் உடனே குழந்தை காதல திக்ஷா திக்ஷா திக்ஷான்னு 3 தடவை சொல்லி பேர் வைக்கிறாங்க. தாராவும், என் பொண்ணு வளர்ந்த பிறகு என்னை பத்தி கேட்டா அவளை இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வாங்க, அவளே என்னை பத்தி தெரிஞ்சுப்பான்னு சொல்றாங்க. அப்போ தேவிகாவும் கேசவ் கிட்ட, அது எப்படிங்க, பிறந்த குழந்தை வளர்ந்த பிறகு எப்படி அப்படி கேட்கும்? நாம தானே அந்த குழந்தைய வளர்த்திருப்போம், சோ நம்மள தானே அந்த குழந்தை அம்மா அப்பாவா நினைக்கும்னு கேக்குறா. அதுக்கு கேசவும், ஆமா, எதுக்கு இந்த தாரா இப்படி சொல்றாங்கன்னு எனக்கும் தெரியல. சரி, இப்போதைக்கு நாம தாரா கிட்ட குழந்தை கேட்டா நாங்க உண்மையை சொல்லி இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வரோம்னு சொல்லுவோம்னு சொல்றான். அதற்கு தேவிகாவும், சரிங்க, அப்படியே சொல்லிடலான்னு சொல்றா. பின்னர் 2 பேரும் தாரா கிட்ட, நீங்க சொன்ன மாதிரியே தீக்ஷா வளர்ந்த பிறகு உங்களை பத்தி கேட்டா நாங்க உடனே இந்த ராஜகோட்டையில இருக்கிற கோவிலுக்கு கூட்டிட்டு வரோம்னு சொல்றாங்க. இதை கேட்டவுடன் சரின்னு சொல்லி தாரா தன் குழந்தைக்கும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே அவளும் தன் உயிரை விடுறா. பின்னர் தேவிகாவும் கேசவும் தாரா இறந்துட்டான்னு தெரிஞ்சு இனிமேல் நாம இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறாங்க. மறுபடியும் கோவிலுக்கு போய் நன்றி சொல்லிட்டு போகலான்னு தேவிகா சொல்றா. அதற்கு கேசவும் சரிமான்னு சொல்லி 3 பேரும் கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போய் பூசாரி கிட்ட நடந்ததை சொல்லிட்டு சிவபெருமான் கிட்டையும் நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ அந்த பூசாரி சரின்னு சொல்லிட்டு நான் தாராவை பாத்துக்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்றான். அங்கிருந்து கிளம்பும் போது தேவிகா கேசவ் கிட்ட, நமக்கு ஒரு குழந்தை கொடுக்கதான் சிவபெருமான் இந்த கோவிலை என் கனவுல காட்டியிருக்காருன்னு சொல்றான். அதற்கு கேசவும், ஆமா, அது என்னவோ உண்மைதான்னு சொல்றான். பின்னர் தேவிகாவும் கேசவும், நாம ஒரு 4-5 நாட்களுக்கு இங்கேயே பக்கத்துல எங்கேயாச்சும் தங்கிக்கலாம், அதுக்கு பிறகு நாம நம்ம வீட்டுக்கு போகலான்னு பேசிக்கிறாங்க. அதனால ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து 5 நாட்கள் 3 பேரும் ஸ்டே பண்றாங்க. அதுக்கு பிறகு 5 நாட்கள் கழித்து மறுபடியும் திருச்சூருக்கே வராங்க. ஹவுசிங் போர்ட்ல இருக்கிற எல்லாரும் போகும்போது 8 months பிரெக்னன்ட் லேடியா போயிட்டு இப்ப குழந்தையோடு வந்திருக்கிற தேவிகாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் அவங்க கூடவே தேவிகா கேசவ் வீட்டுக்கு போய் அவங்க 3 பேரையும் ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. அப்படியே குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு தேவிகா, குழந்தைக்கு கோவில்ல வச்சு தீக்ஷான்னு பேர் வச்சாச்சுன்னு சொல்றாங்க. பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரவர் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படியே சிறிது நாட்களும் கழிந்தன. தீக்ஷாவும் வளர ஆரம்பிச்சிட்டா. சோ தேவிகாவும் கேசவும் தீக்ஷா கூட அவங்க லைஃப ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா வாழ்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, தீக்ஷா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா தாராவை பத்தி கேட்டாலா இல்லையான்னு அடுத்தடுத்து வர எபிசோட்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.